தனிக்கட்சி தொடங்க இருக்கிறாரா அண்ணாமலை? இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கின்றோம். காரணம், அவருக்கு கொடுக்கப்பட்ட தேர்தல் பணிகளில் இருந்து அவர் விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். எல்லா கட்சியிலுமே பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் பொறுப்பாளர்கள் அப்படின்னு நியமிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பாஜக இருந்து தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். அந்த வகையில திரு அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் சென்னையில, மதுரை தெற்கு, அப்புறம் காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம் 6 தொகுதிகளுக்கு அவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளர்களாக அவரை போட்டிருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு இன்னமும் அவரை பழி வாங்குறதுக்குன்னே போட்ட மாதிரி இருக்கு. சிங்காநல்லூர் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். சரியா? விருகம்பாக்கம் எங்க இருக்கு? சென்னை. அப்புறம் மதுரை தெற்கு, அப்புறம் காரைக்குடி, அப்புறம் ஸ்ரீவைகுண்டம் எங்க இருக்கு? சவுத்துல. அப்புறம் அந்த லாஸ்ட்ல பத்மநாபபுரம், அது கேரளா பாட்டு. எப்படி ஒருத்தர் இவ்வளவு, இது இங்க அது அங்க அது அங்க, அப்போ ஏதோ பழி வாங்குறதுக்குன்னே போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ரைட், இருக்கட்டும். இப்ப இப்படி போட்ட உடனே அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு, நீங்க போட்டா நான் வேலை பார்க்கணுமா, என்னால வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். அதற்கு காரணமாக அவருடைய தந்தையாரின் உடல் நிலையை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் 5 முனை போட்டியாக இன்னொரு புதிய அணி அண்ணாமலை தலைமையில ஒரு கூட்டணி உருவானாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சில செய்திகள் கிடைக்கின்றன. அதை பற்றித்தான் விரிவாக இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம், பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் பீச். தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னைக்கு உள்ள போலாம். அதாவது திடீர்னு ஐபிஎஸ் ஆக இருந்து அண்ணாமலை கூட்டு இவர் தான் நாளையிலிருந்து உங்களை எல்லாருக்கும் தலைவர், ஸ்ட்ரைட்டா எங்க கொண்டு போனாங்கன்னா தலைவர் போஸ்ட்ல தான் கொண்டு போய் உட்காந்து வச்சாங்க. வேற ஒரு கட்சியில எல்லாம் இது நடக்கவே நடக்காது. நடந்தாலும் கீழே இருக்கிறவங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பாஜகவில் அது நடக்கும். பாஜகவில் ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். ஒரே நாள்ல ஒருத்தரை தலைவராக்குவாங்க, ஒரே நாள்ல தூக்கி தூர வீசிடுவாங்க. அது பாஜகவுடைய பலம். அதுதான் உண்மையிலே அது பாஜகவோட பலம் தான். அப்படி அண்ணாமலை திடீர்னு தலைவராக்குனாங்க. அவர் தலைவரான பிறகுதான் அவர் டெய்லி வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லி திமுகவுக்கு எதிராக பேசி பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தினார் அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். ஆனா எங்க சிக்கல் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் என்ட்ரி இருக்கு பாருங்க. விஜய் உள்ள வந்த பிறகு, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு அண்ணாமலைக்கு ஆப்பு வந்துச்சு. விஜய் என்ட்ரிக்கு அண்ணாமலைக்கு என்னங்க சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய உடன் நீங்க அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருந்து வெளில வந்துட்டாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி இல்ல. அண்ணாமலை என்ன மைண்ட் செட் வச்சிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர்ற சட்டமன்ற தேர்தலை, 2026 சட்டமன்ற தேர்தலை அண்ணாமலை தன்னுடைய தலைமையில அவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பாஜக, அப்புறம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அன்புமணி ராமதாஸ், ஐயா பாரிவேந்தர், அண்ணன் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இப்படி இவர்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு ஏசி சண்முகம், இப்படி ஒரு அணி. அதுல முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? அண்ணாமலை. வாய்ப்பு இருந்தா தேமுதிக, இவங்களை எல்லாம் இணைச்சு முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு அணியை கட்டி போட்டியே திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லலாம்னு ஒரு ஐடியாவை வச்சு அதை நோக்கி காய்களையும் நகர்த்த தொடங்கினான். வேகமாகவே நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. அவருக்கு பாசிட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா எங்க சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயினுடைய வருகை, அப்புறம் விஜய் வந்த பிறகு விஜய் காட்டிய வேகம் எதுல? திமுக எதிர்ப்புல. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டக்குன்னு இவர் பார்த்தாரு, எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு. அவர் ஒரு பிளே பண்ணாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அந்த பகுதியில, கொங்கு பகுதியில ஒரு தனிப்பெரும் தலைவராக வளருவது முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல். அடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை டோட்டலா மதிக்காம, அதிமுக இதெல்லாம் ஒரு கட்சியாங்க, ஒண்ணுமே இல்லைங்க அப்படிங்கிற லெவலுக்கு அண்ணாமலை ட்ரீட் பண்ணாரு. இந்த ரெண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் கோபத்தை குடிச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி டயத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப கரெக்டா விஜய் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, கரூர் பிரச்சனைக்கு பிறகு விஜயை ஆதரித்து பேசுகிறார். நீங்க என்னன்னா, மெதுவா விஜயோட கூட்டணிக்கு போவாரா, விஜயுடனும் கூட்டணிக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சமீட்சை அங்க அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே லேசா ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறமா ஆரம்பிச்சாரு. இப்ப அமித்ஷாவும் மோடியும் பாக்குறாங்க. குறிப்பா அமித்ஷா பதறாரு. என்ன பதறாரு, என்னடா இது ரொம்ப போச்சு, நாம ஒரு கணக்கு போட்டா வேற ஒரு கணக்காகுது,
நீங்க வந்து அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக, தட் மீன்ஸ் பாஜக தலைமையில ஒரு ஆட்சி என்ற கோணத்துல இந்த தேர்தலை சந்திக்கலாம்னு நினைத்தால், விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால், நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. அதிமுக விஜய் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி, ஏற்கனவே நாம் தமிழர் சீமான் இருக்காரு. இப்ப இவங்க நான் சொன்ன மாதிரி பாஜக, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அந்த கூட்டணிக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. சீமானை விடவும் கீழே வாக்கு வங்கி போனாலும் ஆச்சரியம் இல்லைங்கிற ஒரு சூழலுக்கு அது தள்ளப்படும். அப்போ பாஜகவிற்கு அது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும். அப்போ அதிமுக இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒருவேளை அப்படி ஒரு கூட்டணி அமைந்து அந்த கூட்டணி ஆட்சியை பிடித்து வலுவான எதிர்கட்சியாக திமுக, அல்லது திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து வலுவான எதிர்கட்சியாக அதிமுக தாவேகா கூட்டணி வருது, இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா களம் மீண்டும் பாஜகவிற்கு சுத்தமா இல்ல அப்படின்னு ஆயிடும். தூக்கி தூர வீசிடுவாங்க. என்னடா பண்றது அப்படின்னு வருகின்ற பொழுது, அதிமுகவை தாவேகா பக்கம் போக விடக்கூடாது, அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்து விடக்கூடாது. அப்ப என்ன பண்றது? கூப்பிடுங்க எடப்பாடி பழனிசாமிய. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? வாங்க, நம்ம ஒண்ணு மண்ணா பழகிட்டு என்ன நீங்க இப்படி பிரச்சனை பண்றீங்க, வாங்க நம்மளே கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அமித்ஷா நகர்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி செக் வைக்கிறார். யாருக்கு? அண்ணாமலைக்கு. ஐயா, நான் உங்க கூட கூட்டணி சேர்றதுக்கெல்லாம் தயார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு அண்ணாமலை இருந்தாருன்னா தோதுப்பட்டு வராதுங்க. அண்ணாமலை நீங்க முதல்ல மாத்துங்க. அண்ணாமலையை மாத்திட்டாங்க, யாரை வைக்கிறது? எங்க கட்சியில இருந்து உங்க கட்சிக்கு வந்திருக்காரு பாருங்க, நயினார் நாகேந்திரன், அவருக்கும் நமக்கும் ஒத்து போகுங்க. அதனால நீங்க நயினார் நாகேந்திரனை தலைவராக்கிட்டு அண்ணாமலையை தூக்குங்க, இந்த எலெக்ஷன்ல நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு ஒரு செக் வைக்கிறார். இந்த செக் உள்ளபடியா எடப்பாடி பழனிசாமி வைத்த செக் அமித்ஷாவும் மோடியும், மோடிக்கு பெருசா விருப்பம் இல்லை, பட் அமித்ஷா வேறு வழியின்றி சரி ரைட் அப்படியே செய்வோம்னு சொல்லிட்டு அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரனை தலைவராக்கிட்டு அதிமுகவுடன் கூட்டணியும் வைத்தார்கள். உங்களுக்கு அந்த மீட்டிங் ஞாபகம் நினைக்கிறேன். அடுத்த நாள் அன்னைக்குதான் முந்தின நாள் மீட்டிங், இதை ரெடி பண்ணிட்டு வாங்கிட்டாரு எடப்பாடி. ஹோட்டல்ல மீட்டிங். அடுத்த நாள் யார் தலைவர் அறிவிக்க போறாங்க. நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவும் கூட்டணியில ஒரே மேடையில அன்னைக்குதான் முதல் முறையா உட்காடுறாங்க. ஞாபகம் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு? இவங்க எல்லாம் ஒன்னா உட்காடுறாங்க. அண்ணாமலை குருமூர்த்தி வீட்டுக்கு படம் எடுத்து பாக்குறாரு, மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு. வாய்ப்பு இல்ல, அமித்ஷா ஸ்ட்ரிக்டா முடியாட்டார். அமித்ஷா போய் குருமூர்த்தி ஆலோசனை நடத்திட்டு வராரு. உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். விடிஞ்சா யார் தலைவர்னு அறிவிக்கணும். நயினார் நாகேந்திரன் மேடையில உட்காந்து வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்னல் காட்டிட்டாங்க, நாளையில இருந்து இவர் தான் தலைவர், கூட்டணியை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இப்படி பண்ணணும்? ஒருவேளை அண்ணாமலையை மாத்திட்டு நயினார் நாகேந்திரன் அறிவித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி பேக் ஃபுட் வச்சுட்டாருன்னா, அப்ப முதல்ல ஏன் கூட மேடையில உட்காருங்க. உட்காந்துட்டீங்களா? எல்லாரும் பாத்துக்கங்க, நாங்கெல்லாம் கூட்டணி சொல்லுங்க. ஏங்க எப்படிங்க சொல்றது? நீங்க ஒருவேளை சரி, இப்ப அமித்ஷா ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அண்ணாமலையை நீட்டிச்சாருன்னா, அப்போ நயினார் நாகேந்திரனையும் மேடையில உட்காத்தி வைங்க. நயினார் நாகேந்திரனை விருப்ப மனு போட சொல்லுங்க. போட்டுட்டாரா? இப்ப நம்ம எல்லாம் ஒன்னா மேடையில உட்காருவோம். கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே டயத்துல நடந்துச்சு. நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படி நடந்துதான் நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார். அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இப்ப வெளியேறிய பிறகு அண்ணாமலைக்கு கடும் கோபம், விரக்தி. என்னடா இது, நம்ம 2 மாநிலத்துக்கு முதலமைச்சர் வேட்பாளரா போட்டிடலாங்கிற அளவுக்கு நம்ம ஆதரவாளர்களை வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணோமே, இப்படி ஆயிப்போச்சே அப்படிங்கிற சோகத்துல இருந்தவருக்கு அடுத்த இடிய தூக்கி இறக்குனாங்க. என்னன்னு? போய் தேர்தல் வேலை பாருங்க, அப்படியே பத்மநாபம் வரைக்கும் போயிட்டு வாங்க. அண்ணாமலை தலைவரான பிறகு அந்த கட்சிக்காக உழைத்தார் என்பதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அண்ணாமலையின் மீது நமக்கு விமர்சனம் உண்டு, அது வேற. பட் பாஜகவிற்காக அந்த கட்சிக்காக உழைத்தார் என்பதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அப்படிலாம் குறை மதிப்பீடு செய்ய முடியாது. ஆனா அண்ணாமலையை விட சீனியர்ஸ் அந்த கட்சியில இருக்காங்களா இல்லையா? காலங்காலமா வீதியா தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் நடந்து தெரு தெருவா போய் அந்த கட்சியை வளர்த்தவங்க இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு, இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு, அவரை இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. இலகணேசன் இருந்தாரு. இப்ப இப்படி பல பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ஒப்பிடுகின்ற பொழுது அண்ணாமலையினுடைய உழைப்பு குறைவுதான். அப்ப இப்ப கட்சி என்ன சொல்லுது? அதே மாதிரி போய் நீங்களும் உழைச்சிட்டு வாங்க, அப்புறம் பார்க்கலாம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரைட்டா தலைவர் பதவியில் வந்து உட்கார்ந்து ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் ஆகலாம்னு பார்த்தா நம்மள பத்மநாபுரத்துக்கு போ, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா சொல்றாங்க, இந்த வாரேன் அப்படின்ட்டு. இப்ப அவர் இன்னைக்கு பிரஸ்ஸை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு?
நான் இந்த தேர்தல் பணிகளில் இருந்து விலகிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் என்ன சொல்றாருன்னா, அவருடைய தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷாம் அவர்கள் இது தொடர்பாக தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில சொல்றார், அரசியல்வாதிகள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்திலே யாருக்கேனும் உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் கூட அவங்க தினசரி அரசியல் செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிரதமர் மோடியவே உதாரணமா இன்னைக்கு அவர் காட்டினார், ஷாம் காட்டினார், தராஷ் ஷாம். இந்த மாதிரி மோடியினுடைய தாயார் இறந்த நிலையில போய் ஈமச்சடங்குகளை செய்துவிட்டு அவர் அன்னைக்கே அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சாரு, மற்ற பணிகளை தொடங்கி விட்டார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ வீட்டுல ஒரு துயரம் நடந்தால் கூட அரசியல்வாதிகள் என்ன செய்யறது இல்ல, இந்த மாதிரி பணிகள்ல இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதில்லை. அண்ணாமலை அவருடைய தந்தையார் பூரண நலம் பெற்று விரைவில் அவர் பூரண நலத்தோடு அவர் அவருடைய குடும்பத்தாரோடு நீடூழி வாழ வேண்டும், எல்லா நலமும் பெற்று என்று உள்ளபடியே உளப்பூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். அவர் விரைவில் நலம் பெற்று வர வேண்டும். அது தனி. அது நம்ம எல்லாருக்கும் மனசாட்சி இருக்கு, நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு, அந்த நல்ல நோக்கம் இருக்கு. பட் பொலிட்டிக்கலா அவருடைய தந்தையாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அவர் தேர்தல் பணியிலிருந்து விலகிக் கொள்வது அப்படிங்கிறது ஏற்கத்தக்க காரணமாக தெரியவில்லை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் தராஷ் ஷாம் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஏற்கத்தக்க காரணம் இல்லை அப்படிங்கிறாங்க. ரைட். அப்ப அண்ணாமலையுடைய ஐடியா என்னங்க அப்படின்னா, திருப்பியும் அவர் எங்க வராரு, செக் வைக்கிறாரு. தமிழ்நாட்டுல பாஜகன்னா அண்ணாமலை, அண்ணாமலைன்னா பாஜகங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அது எங்க பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த பொதுக்கூட்டம், பெரிய பொதுக்கூட்டம், இப்ப மோடி வந்த கூட்டம்லாம் நடந்துச்சு பாருங்க. அதுல கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா வந்த கூட்டமாக இருக்கட்டும், மோடி வந்த கூட்டமாக இருக்கட்டும், நயினா நாகேந்திரன் பேசிக்கின்ற பொழுதோ அல்லது நயினா நாகேந்திரன் பெயரை சொல்லுகின்ற பொழுதோ பாஜக தொண்டர்கள், ஆர்ப்பரிக்காத பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை பெயரை சொல்லுகின்ற பொழுது பயங்கரமா ஆர்ப்பரிப்பாங்க. ஏன்னா அவங்க அண்ணாமலையை தான் என்னவா நினைக்கிறாங்க, திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு சரியான லீடர் பாஜகவிற்கு அண்ணாமலை தான் என்று பாஜக தொண்டர்கள் நம்புகிறார்கள். அப்போ அப்படியான ஒரு சூழல்ல இப்ப அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல கட்சின்னா யாருதான், அண்ணாமலை தான். அதனால நம்ம என்ன செய்வோம், தனி கட்சி ஆரம்பிப்போம். தனி கட்சி ஆரம்பிச்சு அதே வலதுசாரி பார்வையோடு, நல்லா குடிச்சுக்கங்க, வலதுசாரி பார்வை. பாஜக ஒரு லிட்டரலா அவங்களுக்கு சொன்னா, பாஜக ஒரு மாநில கட்சியா இருந்தா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு கட்சி. பாஜக ஒரு மாநில கட்சியாக மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும். அப்ப அண்ணாமலை நீட்டு தொடர்பான ஸ்டாண்டை மாத்தக்கூடும். ஏற்கனவே அவர் நீட்டு தொடர்பான அவருடைய ஸ்டாண்ட்ல முன்னாடி சொல்லுகின்ற பொழுது நீட்டு தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என்று சொல்லியிருந்தார். அதே மாதிரி சில மாநிலம் சார்ந்த விடயங்கள் வருகின்ற பொழுது அவர் தேசிய பார்வையிலிருந்து அவருக்கு சற்றே மாறுபட்ட பார்வை இருப்பதை பல இடங்கள்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு வலதுசாரி பார்வையோடு கூடிய அந்த மாநில கட்சிக்கு மானசீக தலைவராக மோடியும் அமித்ஷாவையும் அவர் புகழுவார். சும்மா ஏதாவது சொல்றாங்க. மோடி அமித்ஷாவையும் புகழ்ந்துட்டு தனி கட்சியா பாஜக காரங்க ஏத்துப்பாங்களா? ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து கொண்டே அதிமுகவை திட்டிக் கொண்டு அதிமுகவையும் சேர்த்து வீழ்த்துவேன் என்று சொல்லி விஜய் தனியா கட்சி ஆரம்பிச்சு நடத்தலையா? அவர் யாரை புகழ்றாரு, ஜெயலலிதாவை புகழ்றாரு, எம்ஜிஆர் புகழ்கிறார், அதிமுக திட்டுறாரு. அதே மாதிரி மோடி அமித்ஷாவை புகழ்ந்து விட்டு ஒரு மாநில கட்சி, அப்படி ஒரு சூழல், அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு முயற்சி அண்ணாமலைக்கு இருப்பதாக நமக்கு சில தகவல்கள் வெளியாகின்றன. இது அப்படியே நடக்குமா தெரியாது. அதுல கடைசி நேரத்தில் அமித்ஷா ஏதேனும் கூப்பிட்டு எச்சு போடுவேன் பிச்சு, என்ன விளையாடுறீங்களா மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க வரும்போது கட்சிக்குள்ள மாநில தலைவராக வருகின்ற பொழுது உங்ககிட்ட என்ன இருந்துச்சு சொத்து, இன்னைக்கு ஏதோ பெங்களூர்ல கர்நாடகால 10,000 கோடிக்கு நீங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன், என்ன நடக்குது, எனக்கு எல்லாம் தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இதே அண்ணாமலை தான் அவருடைய வாயால சொன்னாரு, அவருடைய குடும்ப செலவு உட்பட, அவருடைய வண்டி வாகனங்களுக்கு டீசல் போடுவது உட்பட நண்பர்களுடைய உதவியாலும் கட்சி தரும் பணத்திலும் தான் இதை தன் வாழ்வை நடத்தி கொண்டிருப்பதாக சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு சில பல 1000 கோடிகளுக்கு மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அந்த வணிகத்துல, ரியல் எஸ்டேட் வணிகத்துல அவர் கட்டுமான தொழிலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இப்ப இதெல்லாம் அமித்ஷா கேட்பார். கேட்டு ஒழுங்கா போய் தேர்தல் வேலையை பாருங்க, எதுவா இருந்தாலும் தேர்தல் முடிந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஒருவேளை அண்ணாமலை அதை நோக்கி நகரலாம். அல்லது
புதுசா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அமித்ஷாவே நீங்க பேசாம புதுசா ஒரு கட்சி ஆரம்பிங்க, பாத்துக்கலாம். எனக்கு எடப்பாடி தொல்லை தாங்க முடியல, அதனால வேற வழி இல்லாம நான் வந்து உங்களை கட்சியில விட்டு நீக்கினேன். பட் நயனா நாயந்தனை வச்சுட்டு அப்படி ஒரு பெரிய கவர்ச்சிகரமான தலைவரா இல்ல அவரு. நீங்க அதனால என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, நம்ம எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னன்னு பாத்துக்கிடுவோம். திருப்பி நீங்க வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கிடுங்க, நம்ம பாத்துக்கலாம். தமிழ்நாட்டுல பாஜகவை வலுப்படுத்துற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள், அது பாஜகங்கிற பேர்ல இருந்தானா வேற ஏதோ ஒரு பேர்ல இருந்தானா நீங்க செய்யுங்கன்னு ஒருவேளை அமித்ஷா சொன்னாரே என்றால், அமித்ஷா உத்தரவின்படி அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டவர்களோடு அல்லது ஐயா ராமதாஸ் உள்ளிட்டவர்களோடு ஒரு கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலில் களம் காணவும் அண்ணாமலைக்கு ஒரு எண்ணம் இருப்பதாக நமக்கு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. பார்க்கலாம் இந்த தகவல்கள் எந்த அளவிற்கு களத்தில் எதிரொலிக்க போகிறது, அல்லது இப்படியே போறாரா, பாஜகவுடைய போகிறாரா அப்படிங்கிறது நாம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா ஒண்ணு உண்மை, நான் ஏற்கனவே டிடிவி தினகரனுக்கு ஒண்ணு சொன்னேன். டிடிவி தினகரன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு காரணம் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்றதை எடப்பாடி பழனிசாமி விரும்புவார், டிடிவி தினகரன் ஒருபோது விரும்ப மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரியான ஒரு இடத்துக்கு அண்ணாமலை வந்திருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா, அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவாராங்கிறதே டவுட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே டவுட். அமித்ஷா இல்ல நீங்க தேர்தலில் போட்டியிடாமல் போனால் அது நம்பகத்தன்மையை சிதைக்கும், இந்த அணியின் மீதான நம்பகத்தன்மையை சிதைத்து விடும் என்று வற்புறுத்தினால் ஒருவேளை போட்டியிடக்கூடும். ஆனால் அண்ணாமலைக்கு உள்ளபடியே இந்த தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை. காரணம் 2 காரணம். ஒண்ணு, எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு சொல்றதை அண்ணாமலை விரும்ப மாட்டார். இன்னொன்னு, அதிமுக உட்கட்சி இதுல வந்து அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறாங்க, உள்குத்து குத்தி தோக்கடித்து விடுவார்கள் அப்படின்னு அண்ணாமலை பயப்படுகிறார். அப்ப தனித்து நின்று நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுக கூட்டணியில இருந்து நம்ம திருப்பியும் தோற்று போனால் அது ஒரு கேவலமா போயிடும் அப்படின்னு அண்ணாமலை அஞ்சுகிறார். ஏன்னா போன வாட்டியும் தோத்தாரு, வானதி வெற்றி பெற்றாங்க, இவர் தோத்துட்டாரு. அதனால அவருக்கு அந்த அச்சமும் இருக்கிறது. என்ன செய்ய போகிறார், தேர்தலில் போட்டியிடுவாரா அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கு செய்தியாளர்கள் எழுப்பிய பொழுது, இன்னும் டைம் இருக்குன்னா அதை நான் அப்புறம் சொல்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தேர்தலில் போட்டியிடுவதும் சந்தேகமே என்று சொல்லுகிறார்கள். அமித்ஷா ரொம்ப அழுத்தினா கடைசி நேரத்தில் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளலாம் அவர் என்றும் சொல்லுகிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த தகவலை சொல்வதே இந்த காணொலியின் நோக்கம். உங்களுக்கு திராவிடம் 2.0 நூல் தேவைப்பட்டால் திரையில் தெரிகின்ற அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு நூலை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள் என்று கேட்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க, உங்கள் ஆதரவை தாருங்கள். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.